வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பார்ட் 2 சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமையை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆர்டிகல் 5 to 11, 5லேருந்து 11 வரைக்கும் அந்த குடியுரிமை அப்படின்ற அதனுடைய ஆர்டிகல்ஸ். அண்ட் இந்த சிட்டிசன்ஷிப்ன்ற கான்செப்ட் நம்ம எங்கே நாட்டினுடைய சோர்சஸ்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். நம்மளுடைய இது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள்னு எடுத்தோம்னா நமக்கு USA இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது. இந்த மாதிரி பல நாடுகளில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆல்சோ கனடா. இவங்க இந்த நாட்டிலெல்லாம் இரட்டை குடியுரிமை இருக்குது. இரட்டை குடியுரிமை அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நமக்கு ப்ரொவின்ஸ் சொல்லக்கூடிய, அதாவது மாகாணத்துக்கு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணம் அப்படின்னு இருக்குது, நியூயார்க் இருக்குது அப்படின்னா 50 மாகாணம் இருக்குது அமெரிக்காவில். அப்போ அந்த அந்த மாகாணத்துக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அந்த நேஷனல் கண்ட்ரிக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். அதனால தான் அது இரட்டை குடியுரிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளது ஒற்றை குடியுரிமை தான். இந்த குடியுரிமைன்ற கான்செப்ட் சிங்கிள் சிட்டிசன்ன்றது இங்கிலாந்து நாட்டிலேருந்து எடுக்கப்படுது. சரிங்களா? ஓகே, ரைட். ஆர்டிகல் 5 to 11 சொன்னோம். நமக்கு இந்த குடியுரிமை அப்படின்றது எப்படி நம்ம பெறலாம், அதுதான் சொல்கிறாங்க. இந்திய குடியுரிமை 5 வகையில் பெறலாம். லாசஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் 3 வகையில் இந்திய குடியுரிமை இழக்கலாம். இந்த குடியுரிமை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 9 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 9 முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க. 1957, 60, அதுக்கப்புறம் 1985, 86, 92, 2003, 2005, 2015, தற்போது நமக்கு பார்த்திங்கன்னா 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 and 2024 தற்போதைய பிஜேபி பார்ட்டி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 2014 டிசம்பர் 31 இப்போ ரீசெண்டாக கொண்டு அந்த சிட்டிசன்ஷிப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2014 டிசம்பர் 31 நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம நியர்பையில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா என்னென்ன கண்ட்ரிஸ், இந்த மாதிரி 6 மைனாரிட்டிஸ். சரிங்களா? எக்ஸாக்டாக 6 மைனாரிட்டிஸ். அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்தியாவுக்கு இல்லீகலாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள குடியிருந்தவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம். அதான் முன்னாடி 11 ஆண்டுகள் இருந்துச்சு. தற்போது 5 ஆண்டுகள் அவங்க இந்தியாவில் இருந்து அதன் மூலிமா அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்றது தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 சொல்லுது. ஆனால் அதில் முஸ்லீம்ஸ் மட்டும் வர மாட்டாங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய நமக்கு எக்ஸாக்டாக யாரெல்லாம் வராங்கன்னா முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா அப்போ ஜெராஸ்டியர்கள், பார்சியர்கள் இல்லையா, கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜைனம், புத்த மதத்தை சார்ந்தவர்கள் மற்றும் 6 மதத்தை சார்ந்தவர்களுக்கு, மைனாரிட்டிஸ்க்கு இங்கே நம்ம குடியுரிமையை வழங்குறதை பற்றி சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த குடியுரிமையை 5 வகையில் பெறலாம். நமக்கு சிட்டிசன்ஷிப்பை 2 வகைப்படும், 2 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒன்று நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல், இன்னொன்று நேச்சுரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இயற்கை குடியுரிமைன்னு என்ன சார்? பிறப்பின் அடிப்படையில் இந்திய மண்ணில் பிறந்த அனைவரும் இந்திய குடியுரிமை பெற்றவர். இயல்பின் மூலம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பதிவு செய்ததன் மூலிமா இந்தியாவுடைய குடியுரிமையை வாங்கிக்கலாம். அதுதான் இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நமக்கு நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசன்ஷிப்புக்குள்ள டிஃபரன்ஷியேஷன் என்ன? அதாவது நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒருவருடைய குடியுரிமையை நம்ம பார்த்திங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். இந்திய நாட்டோட குடியுரிமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நாம் சொன்ன 2003 LM சிங்வி கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த LM சிங்வி கமிட்டி பார்த்திங்கன்னா 16 நாடுகளில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய குடியுரிமையும் வாங்கி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கா இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது போன்ற அந்த 16 நாடுகளில் இந்தியாவுடைய குடியுரிமையும் வச்சுக்கிட்டு அந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம். இதை தாண்டி நாம் குடியுரிமை வாங்கியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. சரிங்களா? ஓகே, ரைட். செல்லாது மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு தெரியாமல் நீங்கள் வேறு நாடுகளில் இல்லீகலாக சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தீங்கன்னா. ஓகே, ரைட். சரிங்க. அப்போ இதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். ஒரு நாட்டினுடைய இப்படி குடியுரிமையை மாற்றிக்கலாம். ஆனால் நாட்டினுடைய உரிமையை மாற்ற முடியாது. நேஷனாலிட்டி நான் இந்தியாவில் தான் பிறந்தேன்னா இந்தியா நாட்டை பிறந்ததை மாற்ற முடியுமா? முடியாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிட்டிசன்றது சிவிஸ் அப்படின்ற லத்தீன் வேர்ட்லேருந்து வந்துச்சு. அப்படின்னா நகரத்தில் வசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி தான் பார்க்குறோம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 கொண்டு வரப்பட்டது. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. சரி, இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். 5 to 11 சிட்டிசன்ஷிப் பாருங்கள், குடியுரிமை அப்படின்ட்டு. இங்கிலாந்து நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம். பார்த்திங்க அப்படின்னா இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை பாருங்கள். USA, சுவிட்சர்லாந்து அண்ட் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நமக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்குறாங்க. அதே போல் 1951 இது பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ரிஜிஸ்டர், தேசிய
பதிவேடு, தேசிய குடியுரிமை பதிவேடு அப்படின்றது 1951 ஏற்படுத்தப்பட்டது. நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அப்படின்றது 1951 ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, குடியுரிமை சட்டம் 9 முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 57, 60, 85, 86, 92, 2003, 2005, 2015, 2019. ஸோ அதே போல் நான் சொன்ன மாதிரி இந்த 31/12/2014 சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்கியிருந்தால் அவங்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் தான் குடியுரிமை வழங்குறதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கிறிஸ்டின்ஸ், சீக்கியர்ஸ், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், ஜைனிசம் சமண மதம், ஸோ அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்சியர்கள் அண்டு இந்துக்கள் ஆல்சோ, இந்துக்கள். ஸோ அந்த 6 பேருக்கு வந்து குடியுரிமை வந்து கொடுக்கலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இது நமக்கு வந்து 2003 எல்எம் சிங்வி கமிட்டி இந்த 16 நாடுகளில் வெளிநாடுகளில் நம்ம வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே போல் ஜனவரி 9 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவேசிய பாரதி திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரவேசிய பாரதி திவாஸ்னால் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஸோ 2 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம். எக்ஸாக்டாக நமக்கு வந்து 2003 ஜனவரி 9 நமக்கு 1915 தான் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து யார் வரா? மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்திருப்பார் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து. ஸோ மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு? இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். ஸோ அவர் வந்த தினம் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவேசிய பாரதி திவாஸ் அப்படி ஹிந்தியில் சொல்கிறாங்க. சரி, ஓகே, ரைட். ஸோ அதான் இங்கேயே எழுதியிருக்கேன். ஸோ இதில் அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அடுத்து PIOன்னு என்ன? பர்சன் ஆஃப் இண்டியன் ஒரிஜின். ஸோ இந்திய பூர்வீக குடியினர். பர்சன் ஆஃப் இண்டியன் ஒரிஜின் அப்படின்னா இந்தியாவினுடைய குடியுரிமை பெற்று வெளிநாட்டிலும் குடியுரிமை பெற்றவர் தான் இந்தியாவினுடைய பூர்வீக குடியினராக கருதப்படுவர் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதான் PIO அப்படின்றது. ஸோ அதான் பர்சன் ஆஃப் இண்டியன் ஒரிஜின். இது வந்து எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் தவிர, சரிங்களா, இந்த கண்ட்ரிஸை தவிர அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ஆஃப் இண்டியன் ஒரிஜின், அதாவது இந்தியாவினுடைய குடியுரிமையை பெற்று வெளிநாடுகளையும் குடியுரிமை பெற்றவர் தான் இந்திய பூர்வீக குடியினர். எக்ஸப்ட் இந்த கண்ட்ரிஸ் தவிர, இந்த நாடுகளை தவிர நமக்கு வந்து அது எதுனா பாகிஸ்தான், பங்களாதேஷ், லங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் தவிர. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து OCI அப்படின்னு வந்து கொண்டு ஓவர்ஷீட் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் OCI. ஸோ இது கொண்டதுக்கப்புறம் இந்த PIO எடுத்துட்டாங்க. ஆல்டர்னேட்டிவாக தான் அதை உள்ளே கொண்டு வராங்க நமக்கு. சரி, ஓகே. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2015 இதை கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்க? 2015. ஸோ ஜனவரி 9 எக்ஸாக்டாக நமக்கு அந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினமே அப்போ PIO வந்து நீக்கப்பட்டு OCI-உடன் வந்து இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கா, குடியுரிமை வந்து இருக்கா அப்படின்னா குடியுரிமை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா PIO அண்ட் OCI கிடையாது. ஆனால் NRI என்று சொல்லக்கூடிய நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் ஓட்டர் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து இல்லை. சரிங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் குடியுரிமை பெற்று இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர்கள் தான் யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஓட்டர் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பாகிஸ்தான், பங்களாதேஷை தவிர, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ பாகிஸ்தான், பங்களாதேஷை தவிர நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 நாடுகளை தவிர இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வேறு நாட்டில் குடியுரிமை வாங்கியிருந்தாலுமே கூட இந்தியாவில் வந்து குடியுரிமை வச்சுக்கலாம் அப்படின்றது, இந்தியாவில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் OCI ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சரி, ஓகே. இவங்களுக்கு வந்து ஓட்டர் ரைட்ஸ் இல்லை, அதுதான் முன்னாடி சொல்லிட்டோம். ஆனால் நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா NRI வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமகன் இவங்களுக்கு வந்து எப்போ இந்த ஓட்டர் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 2011 கொடுத்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுதான். ஸோ 2011 நமக்கு என்ன கொடுக்குறாங்க? இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இத்தனை முறை இந்தியாவுடைய குடியுரிமை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா? ஸோ எத்தனை முறை? நமக்கு வந்து 9 டைம்ஸ். ஏன் இத்தனை முறை திருத்தம் பண்ணணும்? இதில் நம்ம 2024 தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக நம்ம வந்து பார்த்தோம். ஏன் இத்தனை முறை சிட்டிசன் வந்து திருத்தம் பண்ணி? இப்போ 1957 என்ன சொல்லியிருப்பாங்க? இந்திய மண்ணில் பிறந்த அனைவருக்கும் குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம இப்படி வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ வெளிநாட்டிலேருந்து ஒரு கப்புள்ஸ் வராங்க. அவங்க வரப்போ இங்கே கன்சீவாக இருக்காங்க. அவங்களுடைய குழந்தை அவங்க ஏதாவது ஒரு நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அமெரிக்காவா அல்லது வந்து ஆஸ்திரேலியாவா, கனடாவா, ஏதாவது ஒரு கண்ட்ரி. ஸோ இந்தியாவில் வந்து அவங்க வராங்க. அப்போ அவங்க மனைவி கன்சீவாக இருக்காங்க, குழந்தை இங்கே பிறகு. அப்போ குடியுரிமை கொடுக்கலாமா அப்படின்னு இருந்துச்சு. உடனே அப்போ என்ன பண்ணுறாங்க? குடியுரிமையை திருத்தம் பண்ணுறாங்க. சரி, ஓகே, ரைட். சரி, அப்போ திருத்தம் பண்ணி அடுத்து கொண்டுறாங்க. இப்போ நம்ம ஆள் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா போகிறாங்க. அங்கே போய் வேலையில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து என்ன சொல்லுது? இப்போ வந்து அவங்க ஏன்னா அவருடைய அப்பா வந்து அந்த குழந்தையோட அப்பா வந்து இந்தியாவை சார்ந்தவர்.
அப்போ அந்த குழந்தைக்கு வம்சாவளியின் மூலமாக இந்தியாவினுடைய குடியுரிமையை கொடுக்கலாமா? கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீண்டும் திருத்தம் கொண்டுறாங்க. எப்படி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்போ ஒரு பையன் போகிறான் வெளிநாட்டில், அங்கே இருக்கக்கூடிய பெண்ணை பண்ணுறான். அடுத்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க போய் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு பிறகு ஒரு குழந்தை குடியுரிமை கொடுக்கலாமா? கொடுக்கலான்னுச்சு. இப்படியும் திருத்தம் பண்ணுறாங்க. பிறகு என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா 2 பேரும் இந்திய சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் இந்தியாவுடைய குடியுரிமை வழங்கப்படும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் திருத்தம் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையாக திருத்தம் பண்ணி தான் நீங்கள் நம்ம லாஸ்ட்டு திருத்தம் பண்ணது தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ 6 மைனாரிட்டிஸில் வரக்கூடிய இந்துக்கள் வந்து மைனாரிட்டிஸில் வர மாட்டாங்க, மெஜாரிட்டியில் தான் வருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 5 பேரும் நான் சொன்ன மாதிரி ஸோ பார்சியர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமண மதத்தை சார்ந்தவர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஸோ இவங்க எல்லாருமே. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நமக்கு வந்து 9 முறை இந்த குடியுரிமையை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்து நமக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் கூட குடியுரிமை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கிரிமினல் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு மேலே ஒரு கிரிமினல் கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கார் அப்படின்னு கேட்டால் ஒரு 5 இயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுடைய குடியுரிமை கண்டிப்பாக அவருக்கு வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் 2 இயர்ஸ்க்கு மேலே அது ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குடியுரிமையினுடைய அக்விசிஷன் ஆஃப் த இந்தியன் சிட்டிசன்ஷிப் அண்ட் லாசஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமை 5 வகையில் பெறலாம், 3 வகையில் குடியுரிமை இழக்கலாம். அடுத்து ஆர்டிகிள் 5 to 11 அப்படின்றது நாம் வந்து டீட்டெயிலாக அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நாம் வந்து பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.